மித்ரன் வந்து குடுத்த அந்த வாக்குமூலத்த வந்து கோர்ட் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாரி வந்து இந்த வாக்குமூலத்த ஏத்துக்க முடியாது. ஏன்னா மித்ரன் வந்து இப்ப வந்து இல்ல இந்த உலகத்துல. அவரு வந்து சொன்ன வாக்குமூலத்த எப்படி ஏத்துக்க முடியும்? அது மாரி இவங்களே வந்து ஏதோ வந்து அவர வற்புறுத்தி வந்து பேச வச்ச மாதிரியே இருக்கு. இது இவங்க நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வந்து அங்க அந்த வக்கீல். அதனால வந்து கோர்ட் வந்து அத ஏத்துக்கிட்டு, இந்த மாரி வந்து வலுவான ஆதாரம் வந்து அவருக்கு குடுக்கல. நீங்க சமர்ப்பிக்கல. அத தவறியதால வந்து அவருக்கு தண்டனை வந்து உறுதி செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுவுக்கு தண்டனை குடுக்க சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா அங்க வராங்க மித்ரனோட பொண்ணு. அவங்க வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி ஆதாரங்கள்லாம் தராங்க. அத பார்த்த கோர்ட் வந்து எல்லா ஆதாரத்தையும் வந்து ஏத்துக்கிறாங்க. அடுத்து வந்து விவேக்க கைது பண்ண சொல்லிர்றாங்க. நம்ம வந்து ராகவ வந்து ரிலீஸ் பண்ணிர்றாங்க. எல்லாத்தையும் வந்து இந்த அளவு கண்டுபிடிச்ச வந்து அபி வந்து பாராட்டுறாங்க. அடுத்து வந்து இங்க வந்து செமையா டென்ஷன் ஆகுறாரு. விவேக் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. விவேக் மாட்டிக்கினா தான் மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. அப்ப கூட நம்ம லேடீஸ் வாய்ஸ்ல தான் பேசணும். அதனால நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க வீட்டுக்கு வந்தோனே ராகவ் வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ராகுவுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுறாங்க. அப்போ வந்து பாட்டி என்ன சொல்றாங்க, அபிக்கும் ஆரத்தி எடுக்கணுன்றாங்க. அது கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா, ஆமாம் ஊர்க்கண்ணே இவன் மேல தான் இப்போ புருஷனை இந்த அளவு வந்து காப்பாத்தி கூட்டின்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊரே இவளை பத்தி பேசுது. அதனால இவளுக்கு தான் முதல்ல ஆரத்தி எடுக்கணும் அப்படின்றாங்க. உடனே சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம அபியோட அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து அபிக்கும் ராகவுக்கும் ஒண்ணா வச்சு ஆரத்தி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற முரளியால தாங்கிக்கவே முடியல. செம்ம டென்ஷன் ஆகுறாரு. பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே அவரால் தாங்கிக்க முடியாம அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணா ஆரத்தியா அப்படி சொல்லிட்டு அடுத்து வந்து இங்க வந்து நம்ம அபி என்ன பண்றாங்க, ராகவ் கூட வராங்க. அப்ப ராகவ் திடீர்னு தடுக்கி விழ போறாரு. அபி தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே வந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்ப அபிக்கு வந்து அப்படியே வந்து தன்னறியாம பார்த்துக்கிட்டே இருக்காரு ராகவ் காதலோட. அடுத்து வந்து உள்ள வந்துட்டோன்னே இங்க என்ன பண்ணாங்க, ஏதாவது சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் சாப்பிடல, அதனால நானும் வந்து சரியா சாப்பிடல, அதனால எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. நைட்டு வந்து அபி வந்து உள்ள ரூம்க்கு வராங்க. வந்து யாருமே இல்லை. எங்க ராக்கி பாய் எங்க போயிட்டாரு? ஆளே காணோமே, இங்கே தானே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ராக்கி பாய்ன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பார்த்தா யாரோ தன்னை வந்து அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அபி தன்னையும் மறக்கிறாங்க. ஒன்றும் புரியாம பார்த்தா உடனே வந்து ராக்கி பாய் நீங்களா அப்படி சொன்னோன்னே அபி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து தேங்க்ஸ் அபி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை வந்து தடவுறாரு நம்ம வந்து ராகவ். ஒன்றுமே புரியல அபிக்கு. இது ராக்கி பாயை நம்பவே முடியல. அவரை இப்பெல்லாம் இவ்வளோ அன்போடு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, சாரி அபி, உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். எத்தனை வாட்டி என்னை தேடி தேடி வந்த, அப்போ கூட உன்னை வந்து நான் ரொம்ப அலட்சியப்படுத்திட்டேன், உன்னை ரொம்ப திட்டேன். சாரி அபி, நான் உன்னை ரொம்ப தப்பாகவும் நினச்சிட்டேன். நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தப்பாக ரொம்ப நினச்சிட்டேன். ஆனால் நீ எவ்வளோ வந்து கடுமையாக போராடிட்டு இருக்க. அங்கே வந்து அந்த ரவுடிஸ் கிட்ட வந்து எப்படிலாம் போயிட்டு சண்டையெல்லாம் போட்டிருக்க, எல்லாத்தையும் வந்து ஆகாஷ் எனக்கு சொன்னான். உண்மையிலே சொல்கிறேனே, நீ கிடைக்க உண்மையில கொடுத்து வச்சிருக்கணும் அபி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு. சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே கண்ணீர் விடுறாங்க அபி. அவங்க இவ்வளோ நாளும் இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ என்னை இப்போ நம்புறீங்களா அப்படின்னோடனே, நான் நம்புகிறேன், உண்மையிலே நீ ரொம்ப நல்லவ தான், நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சாரி அபி அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல ராக்கி பாய், நீங்கள் என்னை நம்புறீங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னோடனே, உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது, எப்படி இவ்வளோ தைரியமாக வந்து அந்த ரவுடிஸ் இருக்க இடத்துக்குலாம் போனேன் அப்படின்னோடனே, தெரியல ராக்கி பாய், எனக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, திடீர்னு அந்த இடத்துக்கு போயிட்டேன், ஒன்றும் புரியல. அப்போ வந்து அந்த மித்ரனை வந்து கட்டி வச்சுருந்தாங்களா, அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அங்கே இருக்க கட்டையெல்லாம் எடுத்து விளாசிட்டேன் எல்லாரையும். மித்ரனை தான் இங்கே எல்லாராலையும் காப்பாற்றவே முடியல, எங்களுக்கு அதுவே ரொம்ப கஷ்டம், எங்கள் எதிரவே ஒரு உயிர் போச்சு அப்படின்னோடனே, சரி கவலைப்படாதீங்க, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராக்கி பாய், நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிற வந்து சாப்பிடுங்க அப்படின்னோடனே, அதான் நான் இப்போ எல்லாரும் கூட சாப்பிட்டேன்ல. இல்லை ராக்கி பாய், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக வேணும், அதனால் முதல்ல பால் குடிச்சிடுங்க, சாப்பாடெலாம் வந்து சாப்பிட்டீங்கல்ல, இப்போ பால் குடிக்கணும் அப்படின்னோடனே, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீ அப்படின்னோடனே, ஆமாம் உங்களுக்கு வந்து லோ பிபியில் நீங்கள் வந்து அங்கே போயிட்டு வந்திருக்கீங்களா, நல்லா சாப்பிடணும் ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. உடனே வந்து சரி ஓகே அப்படின்றாங்க. இங்கே வந்து ராகுவும் அபியும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறதும் பழகிறதையும் பார்த்துட்டு செமைய டென்ஷனாக முரளியால் தாங்கிக்க முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். வந்து ராகவ் வந்து சேர்ந்து குடும்பம் நடத்தி ஆரம்பிச்சிடும் போல் இருக்கு அபி கூட. இதை விடக்கூடாது, அபி மேலே மறுபடியும் வெறுப்பை உருவாக்கணும் ராகவுக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. ஏதாவது பண்ணி பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து அபி பார்த்து ராகவுக்கு சமைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வீட்டில் உள்ளவங்கள என்ன அபி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. இல்லை, அவருக்கு வந்து நல்ல சமையலாக பண்ணி போடணும்ல, பாவம் உள்ளே இருந்துட்டு வந்திருக்காருல அப்படின்னு. பரவாயில்ல அபி, புருஷன் மேலே இவ்வளோ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து அவங்க குடும்ப வக்கீல் வராரு. இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு, எல்லாமே கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்றாரு.